நமஸ்தே. இப்போ நம்ம டே 1 ஆஃப் ஸ்போக்கன் ஹிந்தி பார்த்துட்ருக்கோம். எப்போவுமே நம்மளுக்கு ஒரு பேச தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு எப்போவுமே சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு தான் தெரியணும். சென்டென்ஸ் ஃபார்மேஷனோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்கிறேன் ஹிந்தி லாங்குவேஜில். ஹிந்தி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் தான் எண்டில் வரும். ஓகே, இப்போது எப்போவுமே நம்ம ஹிந்தி லாங்குவேஜில் ஹிந்தியில் நம்ம பேசும்போது எப்போவுமே நம்ம வேர்பை வச்சு தான் எண்ட் ஆகிற மாதிரி தான் நம்ம பேசுவோம். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கேன். கின்ஹின் 5 பிரச்சனோக்கே உத்தர் லிக்கியே. இந்த லிக்கியேங்கிற வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ரைட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ரைட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்போது ரைட்டுங்கிறது ஒரு வேர்பு. இங்கேயும் பாருங்கள், ரைட்டுங்கிறது ஒரு வேர்ப். ஓகே, இங்கே எப்போவுமே ஹிந்தியில் நீங்கள் எந்த சென்டென்ஸ் எடுத்தாலுமே நீங்கள் வேர்பை வச்சு தான் நீங்கள் எண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயும் பாருங்கள், லிக்கியன் தான் எண்ட் ஆகிருக்கு. எல்லா சென்டென்ஸும் அதே மாதிரி தான் வேர்ப் வச்சு தான் எண்ட் ஆகும். ஓகே, இப்போது இந்த பார்ட் உங்களுக்கு கிளியராக இருக்கும். எப்போவுமே வேர்ப் வச்சு தான் ஒரு சென்டென்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணுங்கிறது கிளியராக இருப்பீங்க. ஓகே, இப்போது நம்ம ஸ்போக்கன் ஹிந்திக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொனவுன்ஸ் செக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ப்ரொனவுன்ஸ். ஓகே, நம்ம இங்கிலீஷில் ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா? ஐவி யூ தே, ஐவி யூ ஹீ ஷி இட் தே, அந்த மாதிரி நம்ம இங்கிலீஷில் படிச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே நம்மளுக்கு ஹிந்திலேயும் இருக்குது. ஓகே, இப்போது ஃபஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ அப்படின்னா நான் அப்படின்னா மே, மே இப்படி தான் நீங்கள் வாசிக்கணும். மேன், மேன். ஓகே, இல்லை ஃபுல் ஸ்டாப் இருக்கனால நம்ம அந்த மெயின்னு முடிக்க மாட்டோம், மேன். ஓகே, ஃபுல் ஸ்டாப் எடுக்கிற இடம் எல்லாமே நம்ம ஹாஃபாக தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணி முடிப்போம், மே அந்த மாதிரி. இல்லை ஃபர்ஸ்ட் பர்சனில் ப்ளூரலில் வி அப்படின்னா ஹம், ஹும்னு இதெல்லாம் ரீட் பண்ணக்கூடாது, ஹம், ஹம். ஓகே, இப்போது செகண்ட் பர்சனில் சிங்குலர் பாருங்கள், தூ, தும், ஆப் அப்படின்னா நீங்கள். இப்போ தூ அப்படின்னா நம்ம இன்ஃபார்மலாக நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட நம்ம தூ அப்படின்னு சொல்லலாம். தும் அப்படின்னா கொஞ்சம் ஃபார்மலாக சொல்கிறது. ஆப் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் சொல்லக்கூடியதான் ஆப். ஆப் கேசே ஹோ அந்த மாதிரி. ஓகே, ஆப். இப்போது இது செகண்ட் பர்சனில் ப்ளூரலில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம ஆப்னு சொல்லலாம். அப்போது செகண்ட் பர்சனில் நம்ம யூன்னு சொல்லும் போதில் ஆப்புன்ற வேர்டை நம்ம சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் தூ, தும் யூஸ் பண்ணுறதை விட ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்டாட்டும் இருக்கும். இப்போ நீங்கள் தேர்ட் பர்சன் பாருங்கள், ஹீ ஷி இட். ஹீ ஷி இட் அப்படின்னு பார்த்தோன்னா இது ஏ, இது ஓ. இதே நீங்கள் ப்ளூரலில் பார்த்தீங்கன்னா தேயை நீங்கள் ஏன்னு தான் சொல்லுவீங்க. அண்ட் இதுலேயுமே நீங்கள் தேயை ஓன்னு தான் சொல்வீங்க. ஓகே, இதுலேயும் ஏ தான், இதுலேயும் ஏ தான், இதில் ஓ தான், இதுலேயும் ஓ தான். இப்போது ஏக்கும் ஓக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம திஸ்ன்னு சொல்லுவோம், ஓனா தேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஏனா திஸ், ஓனா தேட். ஓகே, இப்போது இந்த ப்ரொனவுன் செக்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மேன், ஹம், ஆப், ஆப், ஏ, ஓ, ஓ. இது இங்கிலீஷில் நான் எழுதியிருக்கேன் இல்லையா? இதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ரீட் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த வேர்ட் இந்த ஹோனா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஹோனா அப்படின்னா டு பி. ஓகே, இந்த ஹோனாவை நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனில் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், இது ஆக்சுவலி ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் மட்டும் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா நீங்களாகவே சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரூல்ஸை நீங்கள் நல்லா படிக்கணும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பர்சனில் நம்ம ஆல்ரெடி அங்கே என்ன பார்த்தோம், மேன் பார்த்தோம். மேன் சென்டென்ஸ் எப்போவுமே நம்ம ஹோன்னு தான் முடிப்போம். ஹம் அப்படின்னா ஹேண்ட், ஹம்னா ஹேன்னு முடிப்போம், ஹேன், ஹேன், ஹேன். ஓகே, இது இப்போ செகண்ட் பர்சனில் இதில் நம்ம ஆப்னு சொல்லிக்கலாம். ஓகே, இதில் நம்ம ப்ளூரலுக்கும் சிங்குலருக்கும் நான் என்ன யூஸ் பண்ண சொன்னேன், ஆப், ஆப், ஹேண்ட். இங்கே ப்ளூரலுக்கும் ஆப், ஹேண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தேர்ட் பர்சன் பாருங்கள், ஏ ஹே, ஏ ஹேண்ட். இப்போது நீங்கள் சிங்குலர் அப்படின்னா ஹெய்ன்னு யூஸ் பண்ணுவீங்க,
ப்ளூரல் அப்படின்னா ஹைன்னு யூஸ் பண்ணுவீங்க. திஸ் தட், ஏனா திஸ், ஓனா தட். இப்போது ஓ ஹெயின் அப்படின்னா தட், ஓனா தட். இது வந்து சிங்குலர் அப்படின்னா நம்ம வந்து ஹைன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ளூரல் அப்படின்னா நம்ம ஹைன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்குலருக்கும் ப்ளூரலும் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். இப்போ இந்த ஃபஸ்ட் பர்சன் வச்சு ஃப்ரேம் பண்ண போகிறோம். என்ன சொல்லிடணும்? மெயின் அப்படின்னா நம்ம வந்து ஹூ வச்சு தான் நம்ம வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்கிறது ஃபஸ்ட் ரூல் இல்லையா? அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். இப்போது பாருங்கள், மேன் பிரியா ஹூன், ஐ ஆம் பிரியா, மேன் ஹூன். கம்ப்ளீட்டாக இருக்கா? மேன் வச்சு தான் நம்ம வந்து மேன் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம ஹூன் வச்சு தான் எண்ட் பண்ணியிருக்கோம். அப்போது மேன் பிரியா ஹூன். இங்கே பாருங்கள், மேன் சிக்ஷக் ஹூன் இல்லாட்டா மேன் சிக்ஷிகா ஹூன் அப்படின்னா நான் ஒரு டீச்சர், ஆம் அ டீச்சர். இப்போ சிக்ஷக் அப்படின்னா மேல் டீச்சர், இப்போ சிக்ஷிகா அப்படின்னா ஃபீமேல் டீச்சர். மேன் அச்சா ஆர் அச்சி ஹூ. அச்சா அப்படின்னா மேல் யூஸ் பண்ணக்கூடியது, அச்சி அப்படின்னா ஃபீமேல். அப்போ மெயின்னு ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து ஹூன் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரூல்ஸ் இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, இனி அடுத்தது பாருங்கள், மேன் டீக் ஹூ அப்படின்னா ஐ ஆம் ஃபைன். இதுவும் மேன்னு ஸ்டார்ட் ஆயிருக்கு, இங்கே எண்டிங்கில் வந்து ஹூன்னு எண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ரூல் ஃபர்ஸ்ட் பர்சனில் என்ன பார்த்தோம்? ஹம்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஹெய்ன்னு கம்ப்ளீட் பண்ணும். ஹம் பாரதியா ஹே, பாரதியா அப்படின்னா இந்தியன்ஸ், வி ஆர் இந்தியன்ஸ். ஓகே, ஆப், ஆப் வந்து நம்ம இதில் பார்த்தோம், செகண்ட் பர்சனில் பார்த்தோம் இல்லையா? ஆப்பில் செகண்ட் பர்சனில் சிங்குலர் அண்ட் ப்ளூரலுக்கு நம்ம வந்து சேம் இது தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஹெய்னு, ஆப்னா ஹெய்னு நம்ம வந்து சென்டென்ஸாக முடிக்கணும். அப்போ இப்போ பாருங்கள், ஆப் छात्र हैं, आप छात्रा हैं. छात्र அப்படின்னா மேல் ஸ்டூடெண்ட், छात्रा அப்படின்னா ஃபீமேல் ஸ்டூடெண்ட். ஓகே, ஏ பாட்டில் ஹே, ஏ அப்படின்னா திஸ் இஸ் பாட்டில். இனி அடுத்தது ஏ போத்தலேன் ஹே, போத்தலேன் ஹே. இப்போது ஹிந்தியில் பாட்டிலில் வந்து நம்ம போத்தல் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் பாட்டில்ஸ், பாட்டில்ஸ், பாட்டில், லேன், லேன்னு வரும்போதுல நம்ம இது வந்து சிங்குலர் இல்லாமல் ப்ளூரல்னு மென்ஷன் பண்ணி வருது. ஓகே, இனி அடுத்தது वो किताब है, वो அப்படின்னா that, that is a book. கிதாப் அப்படின்னா புக், ஹிந்தியில் கிதாப்னா புக். ஓகே, ஓ கிதாபேன் ஹே, இங்கே பாருங்கள் போத்தலேன், இங்கே கித்தாபேன். இந்த எயின் சவுண்ட் எல்லாமே ப்ளூரலில் டினோட் பண்ணுது. ஓகே, ஸோ இது வந்து ஓ கித்தாபேன், ஓ போத்தலேன். ஓகே, இப்போ நம்ம கொஷின் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம கொஷின் வேர்ட்ஸில் கியா கேஸாக்கு மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கியாக்கு பார்க்கலாமா? கியானா வாட், கேஸானா ஹவு, கேஸே ஹவு. ஓகே ஓகே, நமஸ்தே ஆப்கா நாம் கியா ஹே, நமஸ்தே आपका नाम क्या है அப்படின்னா ஹலோ வாட் இஸ் யுவர் நேம். மை நேம் இஸ் பிரியா அப்படின்றத நம்ம மேரா நாம் பிரியா ஹே, மேரா நாம் பிரியா ஹே. மெயினை எப்போவுமே மெயின் ஹூன்ற மாதிரி மேராவை ஹெயின்னு தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். மேரானா ஹெயின்னு கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து ஸ்டார்டிங் வித் மேரா, சாரி இப்போது நம்ம மேரான்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்ம ஹெயின் தான் கம்ப்ளீட் பண்ணும். ஹே, மேரா ஹெயின். ஏ கியா ஹே, ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், திஸ். ஓனா என்னன்னு பார்த்தோம், தேட். அப்போ வாட் இஸ் திஸ், இந்த கியாவை மட்டும்தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஆன்சர் வரும் பாருங்கள். ஏ பென் ஹே, திஸ் இஸ் அ பென். இங்கேயும் அதே மாதிரி தான் ஏன்ற கியாங்கிற இந்த கொஷின் வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆன்சர் வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், வாட் இஸ் தேட், தேட், ஓனா தேட், ஏனா திஸ். ஓ கரம் மசாலா ஹே, தேட் இஸ் கரம் மசாலா. ஓகே, இப்போது ஓனா என்ன, தேட்னா என்னன்னு, ஓனா என்ன, ஏனா என்னன்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஏனா திஸ், ஓனா தேட். இனி அடுத்தது கேசே, கேசே அப்படின்னா ஹவு. ஆப் கேசே ஹேன், ஆப். ஆப்பை வந்து நம்ம எப்போவுமே ஹெயின் வச்சு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோன்னு ஒரு ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஆப் கேசே ஹேன், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்ப். ஓகே, ஹவ் ஆர் யூ.
மே டீக் ஹூ மேன் அப்படின்னா ஹூன்னு வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணோன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. மே டீக் ஹூ ஐ ஆம் ஃபைன். மே அச்சா ஆர் அச்சி ஹூன். அச்சானா இந்த எம்னு நான் டினோட் பண்ணியிருக்கிறது எல்லாமே மேல் ரெப்ரசன்ட் பண்ணும். எஃப் வந்து ஃபீமேலை டினோட் பண்ணும். இப்போது பாய்ஸ் ஆட்ட இருந்தீங்கன்னா மே அச்சா ஹூ அப்படின்னு சொல்லுவீங்க. கேர்ள்ஸ் ஆட்ட இருந்தீங்கன்னா மே அச்சி ஹூ. ஏ கேசா ஹே, ஏ கேசி ஹே. ஏ கேசா ஹேனா இது எப்படி இருக்குது, ஹவ் இஸ் திஸ் அப்படின்னா மேல் வந்து கேசான்னு யூஸ் பண்ணும், ஃபீமேல் வந்து கேசே கைசி ஈ வச்சு ஐ சவுண்ட். எப்போவுமே ஆ சவுண்ட் வந்து மேல் ஆட்ட இருக்கும், ஐ சவுண்ட் வந்து ஃபீமேல் ஆட்ட இருக்கும். ஓகே. ஏ அச்சா ஒரு அச்சி ஹே. அச்சா அப்படின்னா இது வந்து பாய்ஸ் வந்து ஏ அச்சா ஹேன்னு சொல்லணும். அந்த வேர்ட் ஒரு அந்த ஆப்ஜெக்ட் ஒரு வேர்ட் நீங்கள் யாரை டினோட் பண்ணுறீங்களோ அந்த எப்படி இருக்குன்னா ஒரு மேல் திங்கா ஃபீமேல் திங்கா இல்லை ஆப்ஜெக்ட் ஆட்ட இருக்கணும். ஓகே. அது அந்த சிச்சுவேஷனை பொறுத்து அச்சாவா அச்சியா அந்த மாதிரி மாறும். ஓகே. ஏ சுந்தர் ஹே, திஸ் இஸ் பியூட்டிஃபுல். ஹிந்தியில் நம்ம பியூட்டிஃபுல் அப்படின்னா சுந்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஏ பதியா ஹே, ஏ பதியா ஹே. பதியா அப்படின்னா கிரேட், திஸ் இஸ் கிரேட் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவோம். ஏனா என்னது திஸ், ஓனா என்னது தேட். ஓ கேசா ஹே, ஓ கேசி ஹே அப்படின்னு சொல்லும்போதுல ஹவ் இஸ் தேட். இது மேல் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறது, இது ஃபீமேல். ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எல்லாமே நம்ம கவர் பண்ணோம். அண்ட் நம்ம இல்லை கொஸ்டின் வேர்ட்ஸான கியா கேசேவை கவர் பண்ணியிருக்கோம். இல்லை நம்ம படித்தது எல்லாமே தான் இங்கே உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கற்றுக் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த நோட்ஸ் எடுக்க முடியல, நான் வீடியோ லெசன் பண்ணிட்டு இருந்தேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுவேன். ஸோ நோ ப்ராப்ளம். இந்த நோட்ஸ் வீடியோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் இதை எழுதி நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது படிச்சிருக்கணும். ஓகே. ஸோ இந்த ஹோம் ஒர்க்கையும் நீங்கள் வரும்போது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தன்யவாத்.